குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் குப்தா கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா த கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹையர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் காசஸ் மோர் லாஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் வாட்டர். இப்போது கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர், அதாவது நம்ம எவ்வளோ வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா நம்ம நல்லா ஃபோர்ஸாக நல்ல ப்ரெஷராக வந்து ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது நம்ம நிறைய தண்ணியை வந்து கீழெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம், நிறைய தண்ணியை பிடிச்சிட்டே இருப்போம். இப்போ ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹையர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் காசஸ் மோர் லாஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் வாட்டர். கரெக்ட். இப்போ டேப்பை நம்ம திறக்கிறோம், நல்ல ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமான அளவுக்கு தண்ணி வரும். அப்போ என்ன, நம்ம ஒரு பாத்திரமே வச்சு பிடிச்சாலும் நிறைய பயங்கரமாக லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, அதாவது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். செகண்ட் கொஷின், த per capita consumption of a locality is affected by 3 கொடுத்துருக்காங்க. என்னென்னா climatic condition, quality of water, distribution, pressure. இப்போது per capita கன்சம்ஷன்னா என்னென்னா ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, லொக்காலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற அந்த தண்ணியோட அளவு வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3மே வந்து வரும். எப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ நம்ம நிறைய தண்ணி குடிப்போம், நிறைய வந்து 2 டைம் குளிப்போம். ஸோ அதுக்கு நிறைய தண்ணி வந்து செலவாகும். அடுத்தது வந்து குவாலிட்டி ஆஃப் வாட்டர். நீங்களே யோசிச்சு பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சூப்பராக நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே வந்து ஒரு உப்பு தண்ணி அந்த மாதிரி தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அவ்வளோக்கா வந்து அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். என்னடா இது, இந்த தண்ணி இப்படி இருக்கே, எவ்வளோ பண்ணாலும் துணியில் அழுக்கே போக மாட்டாங்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ப்ரெஷர். இதை நம்ம ஃபஸ்ட் கொஷின்லேயே பார்த்தோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீப்புள். இப்போ இன்னொன்று என்னென்னா நல்லா வந்து ரொம்ப நல்லா க்ளீனு ஹைஜீனிக் அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய தண்ணியை போட்டு எப்போ பார்த்தாலும் வீடை துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட என்ன, தண்ணி வந்து நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த கொஷினுக்கு 3 கண்டிஷன், அதாவது per capita consumption ஆஃப் a locality எதை பொறுத்து அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட்னா என்ன, பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஒன்று இது அதிகமாக இருந்தால் அது கம்மி, இல்லை அது அதிகமாக இருந்தால் இதுவும் அதிகம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஸோ ஹாட்டாக இருந்தால் அதிகம், சில்லுன்னு கிளைமேட் இருந்தால் கம்மி. ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். நல்ல குவாலிட்டி குட்டாக இருந்ததுன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பேடாக இருந்ததுன்னா கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். அதிகமாக ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் கம்மினா கம்மியாக யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா டி ஆப்ஷன், அதாவது 1, 2, 3 3மே வந்து வரும். ஓகேவா? கிளைமேட்டிக் கண்டிஷன், குவாலிட்டி ஆஃப் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் நம்ம என்ன பார்க்க போகிறோம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காசஸ் a decrease in per capita consumption. அதான் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து நம்மளை வந்து தண்ணி யூசேஜை வந்து கம்மிப்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்க்கலாம். யூஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா மீட்டர் பொருத்தப்பட்டு, இப்போ நம்ம ஆட்டோலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மீட்ரு வச்சுருப்பாங்க. மீட்ரு எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மீட்டரிங் சிஸ்டம்னா என்னென்னா ஒரு கருவியை நம்ம வீட்டில் வந்து பொருத்திட்டு அதில் எவ்வளோ தூரம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம கடையில் வந்து ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபா கொடுத்து அந்த 4 இட்லியை வாங்கி சாப்பிட்டோன்னா ஐயோ என்னடா இது ஒரு இட்லி இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கணக்கு தெரியும். இதே மொத்தமாக வந்து மாதத்துக்கு 3000 கொடுத்துட்டு நம்ம டெய்லி ஏதோ 7 இட்லியோ 6 இட்லியோ ஏதோ வாங்கி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கணக்கே தெரியாது, நம்ம பாட்டுக்கு எது வேணால் சாப்பிடுவோம். ஸோ அதுதான் இந்த யூஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம். மீட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டிவைஸ் வச்சு நம்மளை கண்காணிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியாக வந்து செலவு பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். செகண்ட் ஆப்ஷன் என்ன, குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு என்ன, அதிகமாக இருந்தால் அதிகம், அது முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த கொஷினில் என்னென்னா எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து தண்ணியை வந்து கம்மியாக யூஸ் பண்ண வைக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மளை கண்காணிக்கும் போது நம்ம ரொம்ப அடக்கொடக்கமாக இருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தா யூஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? இந்த மற்ற 3மே நான் முன்னாடி கொஷின்லேயே சொல்லிட்டேன். ஓகேவா? நம்ம பார்த்துக்கலாம்.
அடுத்து ஃபோர்த் கொஷின் என்னென்னா the hourly variation factor is usually taken as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ரெண்டு தான். ஒன்று வந்து என்னென்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், இன்னொன்று என்னன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டெய்லி டிமாண்ட். அதாவது 30 நாளில் ஒரு நாள் நான் மேக்ஸிமமாக தண்ணி யூஸ் பண்ணுவேன், அது வந்து மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். 24 மணி நேரத்தை 1 மணி நேரம் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான். அப்போது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கேட்டாங்கன்னா 1.5, ஓகேவா, 1.5 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். இதுவே மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.7 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட். அவ்வளோதான், இந்த ரெண்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா ஹவர்லி வேரியேஷன் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர். அடுத்து 5th ஒன். இப்போது இஃப் தி ஆவரேஜ் டெய்லி கன்சப்ஷன் ஆஃப் அ சிட்டி வந்து 100,000 மீட்டர் கியூப் கொடுத்துட்டாங்க, த மேக்ஸிமம் டெய்லி கன்சப்ஷன் ஆன் பீக் ஹார்லி டிமாண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மேக்ஸிமம் ஹவர்லி மேக்ஸிமம் டெய்லி. அப்போது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கேட்டாங்கன்னா 1.5 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். இதே மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டுன்னு கேட்டாங்கன்னா 2.7. எப்பயுமே 1 மணி நேரத்தில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ 2.7 தான் வரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஆன் பீக் ஹார்லி டிமாண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 2.7 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். இங்கே கொஷினில் வந்து ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்னா 100,000 மீட்டர் கியூப். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா 27,0000 மீட்டர் கியூப் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா, 270,000 மீட்டர் கியூப் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் 6th கொஷின். த டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார். இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸ் வந்து எதுக்கு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் மெயின்ஸை வந்து நம்ம எதுக்கு வந்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் டிமாண்டுக்கு தான் டிசைன் பண்ணுவோம். டோட்டல் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சாதான் இங்கே நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். டோட்டல் டிமாண்டுனா என்னன்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட், அது இல்லாமல் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா டோட்டல் டிமாண்ட். அதாவது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து டிசைன்டு ஃபார் டோட்டல் டிமாண்ட். டோட்டல் டிமாண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னா என்ன, 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று என்னென்னா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆன் மேக்ஸிமம் டே. அப்படின்னா என்ன, 2.7 இன்ட்டு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட். அவ்வளோதான். அப்போது இந்த ரெண்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டில் எது அதிகமோ அதை தான் நம்ம என்னவா எடுத்துப்போம்னா டோட்டல் டிமாண்ட் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு தான் நம்ம எதை டிசைன் பண்ணுவோம்னா மெயின், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட மெயின்ஸை வந்து இது படி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் நம்மளுக்கே நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆன் மேக்ஸிமம் டே. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1.8 பெருசா 2.7 பெருசா? 2.7 தான் பெருசு. அப்போது நம்ம இதில் என்ன எழுதுவோம், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆன் மேக்ஸிமம் டே. அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். ஓகேவா. அடுத்தது 7th ஒன். ஆஸ் கம்பேர்ட் டு ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் கிவ்ஸ். கண்டிப்பாக வந்து இதுக்கு லெசர் வேல்யூ தான். ஏன்னா இப்போது நம்ம அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது எப்போவுமே உங்களுக்கு வந்து இந்த 3 மெத்தட் அதாவது அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடு, அரித்மெட்டிக் மெத்தடு, ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட், இது 3மே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடில் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2000 வந்து ஒரு கொஞ்சம் 50,000 பாப்புலேஷன் இருக்குன்னா 2010க்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில்
அதுலேயும் சால்வ் பண்ணுறோம், ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ்லேயும் சால்வ் பண்ணுறோம், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் 3 மெத்தட்லேயுமே நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். அப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 2000 கொடுத்துருவாங்க. 2010க்கு நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா 2010க்கு வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் 60,000 வரும். இதே ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸில் 75,000 வரும். இதே இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸில் 65,000 வரும். ஸோ இதை நான் சும்மா ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 60, 75, 65 இந்த 3 வேல்யூ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கே இப்போ தெரியும் அவங்க என்ன கேட்குறாங்க, ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ்க்கும் அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ்க்கும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து என்ன வேல்யூ வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களே பாருங்கள் 60யும் 75யும் கம்பேர் பண்ணால் 60ன்றது ரொம்ப சின்ன வேல்யூ. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் கிவ்ஸ் லெஸர் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. நீங்கள் இதை வந்து மூணுத்தையும் இந்த 60, 75, 65 இந்த வேல்யூஸை மூணுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஓகே இதுதான் கம்மியாக வேல்யூ கொடுக்குது, இது அதிகமாக கொடுக்குது, இது இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மெத்தடையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்மளுக்கு எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து 8th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the population of a town in 3 consecutive years are 5,000, 7,000 and 8,400. The population of the town in the 4th consecutive year according to geometrical increase method. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 வருஷம் வந்து கொடுத்துட்டாங்க. கான்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்து அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 கொடுத்துருக்காங்க, 2010 கொடுத்துருக்காங்க, 2020 கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 2030 என்னன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இங்கே 1, 2, 3 கூட வச்சுக்கலாம், 4th வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நான் சும்மா 1, 2, 3 வச்சுக்கோம். சரியா? ஃபஸ்ட் ஒன் வந்து 5,000, அடுத்து செகண்ட் ஒன் 7,000, அடுத்து 8,400. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே இருந்து தான் போகணும். அதாவது 8,400 மைனஸ் 7,000 போட்டிங்கன்னா 1,400, 7,000 மைனஸ் 5,000 போட்டிங்கன்னா 2,000. ஸோ இது வந்து என்னென்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 2,000 இந்த 1,400 இந்த 2,000ம் 1,400ம் இதில் எவ்வளோ சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது 5,000 2,000 by 5,000 into 100 போட்டால் இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கிடச்சிரும். அதே போல் 7,000 1,400 by 7,000 into 100 போட்டால் 7,000ல் 1,400 அப்படின்றது 20% அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, Pn = P0 into 1 + R/100 whole power n. என்னன்னா நம்பர் ஆஃப் டிகேட். டிகேட்னா என்ன, 10 வருஷத்தை தான் ஒரு டிகேட் சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு அடுத்த வருஷம் தான் கேட்டிருக்காங்க, அதாவது அடுத்த டிகேடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ n = 1ன்னு நம்ம வச்சுப்போம். அடுத்து வந்து Pn என்ன, 1, 2, 3 3 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க, 4வது வருஷம் தான் கேட்குறாங்க. அதனால் இங்கே Pn அப்படின்னா P4ன்னு நம்ம போடுவோம். இந்த எண்ணும் இந்த எண்ணும் ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு P0ஓட வேல்யூ வந்து 8,400 into 1 + ஆரோட வேல்யூ வந்து மீன் வேல்யூ கண்டுபிடிச்சா கிடையாது. அதாவது 40 + 20/2 ஆவரேஜ் நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். சப்போஸ் இங்கே வந்து 3 வேல்யூஸ் இருந்ததுன்னா டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கிட்டா நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, P0 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு P4ஓட வேல்யூ வந்து 10,920 வந்து கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து 9th கொஷின். The suitable method of forecasting population for a young and rapidly increasing city is. இது வந்து நம்மளுக்கு என்னென்னா இப்போ ரெண்டு மெத்தடுக்கு தான் வந்து இந்த யங்கு ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தான் இருக்குது. அது என்னென்னா அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் தான். ஸோ ஓல்டு மெத்தட் அப்படின்னா வந்து என்னென்னா அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். இதே வந்து எங்கு அதாவது இப்போ தான் புதுசாக டெவலப் ஆகுதுன்னா அங்கே வந்து ஜியாமெட்ரிக்கலி இன்க்ரீஸ் மெத்தட் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது அடிக்கடி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்பயுமே நம்மளுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் 7 மெத்தட்ஸ் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு என்ன அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், அதுக்கப்புறம் தான் ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம், பழசு, இதெல்லாம் ரொம்ப பழசு, நம்ம எப்பயுமே புதுசாக இருக்கணும் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ முன்னாடி அது முடிஞ்சிட்டு தானே செகண்டாக இந்த ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வருது. ஸோ அப்போ பழசா இருக்கிறது எது, அரித்மெட்டிக் இன்க்ரீஸ். ஸோ அப்போ ஏஐ மெத்தட் அப்படின்றது ஓல்டு டெவலப்டு சிட்டிஸ், அதாவது ஓல்டாக ரொம்ப பழைய சிட்டிஸ்க்கு. அப்போது யங் டெவலப்டு அதாவது ரேப்பிட்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது, யங்காக ரொம்ப புதுசாக இருக்குன்னா அது எதுனா ஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் கொஷின் 10th கொஷின் என்னென்னா
the depression of water table in a well due to pumping will be maximum. அதாவது வாட்டர் டேபிள் வந்து இருக்குது. ஸோ அந்த டிப்ரெஷன் ஆஃப் வாட்டர் டேபிள் இன் அ வெல் டியூ டு பம்பிங். நம்ம வந்து பம்ப் பண்ணி வெல்லுனா என்ன, கிணறுலேருந்து பம்ப் பண்ணி நம்ம வந்து தண்ணி எடுத்துட்டோன்னா அந்த வாட்டர் டேபிள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது அந்த குறையிற அந்த வாட்டர் டேபிளோடைய அந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டோன்னே அது எப்படி இருக்கும், இல்லை அது வந்து எந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிப்ரெஷன் உருவாகுதில்ல, அந்த டிப்ரெஷன் வந்து எங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது டிப்ரெஷன் மேக்ஸிமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஷினை. த டிப்ரெஷன் ஆஃப் வாட்டர் டேபிள் இன் அ வெல் டியூ டு பம்பிங் வில் பி மேக்ஸிமம். நான் வந்து கிணறு இருக்குது, அதுலேருந்து தண்ணியை நான் எடுத்துடுறேன் பம்ப் பண்ணி. அப்படி நான் கிணறுலேருந்து அந்த தண்ணியை வெளியில் எடுத்துட்ட உடனே எனக்கு டிப்ரெஷன் வந்து உருவாகுது. அப்படி உருவாகிற அந்த டிப்ரெஷன் வந்து எங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துலனா வால்க்கு க்ளோஸராக இருக்கிற, அந்த வெல்லுக்கு க்ளோஸராக இருக்கிற பகுதியில் தான் வந்து ரொம்ப வந்து மேக்ஸிமமாக இருக்கும் டிப்ரெஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸ் டு தி வெல். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோன்னா குப்தா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் 1 to 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. நம்ம மறுபடியும் வந்து அடுத்தடுத்த ஒரு 10 கொஷின்ஸாக வந்து நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.